வாட்ஸ்அப்ல நீங்க வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்றப்ப அந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா வந்து சென்ட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்ல நீங்க வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்பீங்க. அப்போ வந்து மெசேஜ் சென்ட் பண்றப்ப மெசேஜ் வந்து சென்ட் ஆகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எதனால வரும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நெட்வொர்க் இஷ்யூனால வந்து வரும். நீங்கள் இருக்கக்கூடிய பிளேஸில் ப்ராப்பராக நெட்வொர்க் கிடைக்காம இருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு மெசேஜ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் சென்ட் ஆகிடும். அப்படியுமே வந்து சென்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஃப்ளைட் மோடை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் ஆகிடும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் வந்து சென்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இப்போ சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதன் மூலியமாகவே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துருக்குது. அண்ட் அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேனேஜ் ஆப்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வாட்ஸ்அப்பை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டோரேஜில் போயிட்டு கேட்ச் டேட்டாவை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணி கிளியர் பண்ணுங்கள். ஒன்லி கேட்ச் டேட்டா மட்டும் தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் டேட்டா வந்து கொடுக்கக்கூடாது. கேட்ச் டேட்டாவை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு மெசேஜ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து சென்ட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸில் நம்ம இன்னொரு ஆப்ஷனையும் செக் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் ஆனில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். மொபைல் டேட்டா, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் டேட்டா, இதெல்லாமே கரெக்டாக ஆனில் இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் ஆனில் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மெசேஜ் எல்லாமே ப்ராப்பராக வந்து சென்ட் ஆகும். அதனால் இதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வாட்ஸ்அப்பில் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துமே உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆகலை அப்படின்னா அது வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாக வந்து இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அதை நினச்சி யாரும் பயப்பட தேவை கிடையாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதன் மூலியமாகவும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இப்போது இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்டாமல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.